திராவிட மாடல்னா என்ன? சாதிக்கு 2, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சுடுகாடு, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு நீர்த்தேக்க தொட்டி, ஒவ்வொரு சாதிக்கும் தனி கழிவறைகள். இதுதான் திராவிட மாடல். 2000 ஆண்டுகளா அடிமைப்படுத்தப்பட்டோம் நீங்க தான் சொன்னீங்க உங்க உரையில. ஆமா, அடிமைப்படுத்தப்பட்டவங்கள வந்த ஒரு 70-75 வருஷத்துலயே மாத்துங்கன்னா எப்படி மாத்திர முடியும்? படிப்படியா தானே மாத்த முடியும். ஏன் இவ்வளவு எல்லாத்தையுமே அவசரத்தை காட்டி? அப்ப இன்னும் 2000 வருஷம் நீங்க காலம் கடிக்கிறீங்களா? 2000 வருஷம் நீங்க அடிமையா வச்சிருந்தீங்க, இன்னும் 2000 வருஷம் ஆகுமா அவங்களை சுதந்திரத்துக்கு கொண்டு போறதுக்கு? எப்படிதான் பண்ண சொல்றீங்க? ஒரு பேனா போதும், ஒரு மை. நடைமுறை சாத்தியம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன சாத்தியம்? உருவாக்குவது நான் சொல்றேன் சட்டம் தான். சட்டம் எதுக்கு பேசிடலாம், நம்ம அறிவுரைகள்லாம் சொல்லிடலாம். ஆனா அந்த களத்துல நின்று அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. கொள்ளையடிக்கணும்ல, திட்டத்துல கொள்ளையடிக்கணும்ல. நீங்க சொல்ற மாதிரி இருந்தா கொள்ளையடிக்க முடியாதுல்ல, நான் சொல்ற மாதிரி இருந்தா கொள்ளையடிக்க முடியாதுல்ல. ஊருக்கு ஒரே சுடுகாடுனா கொள்ளையடிக்க முடியல, 2 சுடுகாடு இருந்தா தானே ஒரு சுடுகாட்டுக்கு 50,000 கொள்ளையடிக்கலாம், 1 லட்சம் கொள்ளையடிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே சுடுகாடை கட்டிவிட்டீங்கன்னா எப்படி கொள்ளையடிக்க முடியும்? ஒரே நீர்த்தேக்க தொட்டியை கட்டினா எப்படி கொள்ளையடிக்க முடியும்? ஒரு சாதிக்கு ஒரு நீர்த்தேக்க தொட்டி இருந்தா தான் கொள்ளையடிக்கலாம்.